இல்ல. வெஜ் நூடுல்ஸ குக்கர்ல செஞ்சா எப்படி இருக்கும்? பார்க்கலாமா? நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு குக்கர்ல வந்து ஆயில் ஊத்திட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயத்த கட் பண்ணி போட்டு, அதையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட்டு எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிருங்க ஆயில்ல. அடுத்து நம்ம தக்காளியும், உப்பும் போட்டு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம், பவுடர்ல ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர் பவுடர், கரம் மசாலா, சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கிருங்க. பச்சை மிளகா காரத்துக்கு 1 போட்டுக்கலாம். தென் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட நூடுல்ஸை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நூடுல்ஸ் அந்த அளவுக்கு தண்ணி உரியாது. ஓகேவா? அவ்வளோதான். குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா நம்மள சூப்பரான டேஸ்டியான நூடுல்ஸ் தயார். ஆனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு எனக்கு. நீங்கள் தண்ணி கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.